ஸோ நண்பர்களே, வக்கீல் வண்டுமுருகன் பார்ட் 2 ரைட்டுங்களா. எனக்கு ஒரு சட்டமும் தெரியாது ரைட்டா. இப்போ இதை நம்ம என்ன செய்வோம், ஏஐட்ட கேட்போம். ஏஐட்ட எனக்கு சட்டம் தெரியாது, எனக்கு பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, போலீஸுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சா போலீஸு செயல்படணும். ஆனால் ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும், இது எதுவுமே அவனால் பண்ண முடியாது. இப்போ யார் போய் இப்போ என்னன்னா ஒரு போலீஸ் அடித்தாங்கன்னா அது நியாயமான காரணம், நியாயம் இல்லாத காரணம். பிறவிலேருந்தே அடி வாங்கிட்டு வர்றதுனால அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். ஸ்கூல்லையும் அடி, வெளியவும் திட்டுன்னா கண்டுக்க மாட்டேன். ஸோ போலீஸு செயல்படுறத ஏஐட்ட கேட்போம். இப்போ ஒருத்தர் ரிமாண்டில் வைக்கிறாங்க, ரிமாண்டில் வைக்கலை, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சட்டமே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஒன்றுமே பண்ண முடியாது. என் கேஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நடந்தது அநியாயம்னா சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு அவசரத்தில் எப்படியோ நடந்துருச்சு. ஆனால் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான். இதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்குது. தம்பி அஜித்குமாரை அடித்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இறந்து போயிட்டாரு. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பையன் 500 ரூபா கேட்குறாரு, அது கையூட்டா? ரைட்டுங்களா. 500 ரூபான்றது பில்லு இருக்கா? கிடையாது. அந்த கோயிலில் வாங்குகிற காசுக்கு பில்லு இருக்கா? கிடையாது. அந்த தம்பி கேட்டிருக்காரு, ஏதோ எல்லாருக்கும் காசு வேணும் பாவம், கேட்டிருக்காரு. அந்த அம்மா 100 ரூபா கொடுத்துருக்கு. சொல்லிவிட்டு அங்கே போய் தாயை காட்டி, நான் பரிதாப நிலை, இதை தான் சொல்கிறேன். பொதுமக்கள் தான் பெரிய ரவுடி, ரைட்டுங்களா. பொதுமக்கள் தான் பெரிய ரவுடி. நீ ஒரு 500 ரூபா கொடுக்கறதுக்கு முடியாதது, இவ்வளவு பெரிய கேஸை இழுத்து அவனை கொண்டு போய் ஒரு ராபரி கேஸில் மாட்டி விடுறதுக்கு அந்த 500 ரூபாயே கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதில் நான் சொல்கிறது, என் கேஸில் நிறைய இடங்களில் போலீஸு என்னை அடிக்க வந்தப்போ என்னை காப்பாற்றிருக்கு, ரைட்டுங்களா. அதனால் நான் கணிக்கிற விஷயம் என்னென்னா, போலீஸ் செயல்பட முடியாட்டி யார் செயல்படுறது? வேலியே பயிர மேயுதுன்னு தான் எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறான். ஒரு பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்குறான். இதில் குழப்பங்கள் இருக்குது. பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் கையூட்டு வாங்கின இடம். அந்த தம்பி வாங்கினாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மேலே நான் எந்த தப்பும் சொல்லலை, ரைட்டுங்களா. இப்போ நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கிற இடத்துலையே ஒரு கம்ப்ளீட் ஏஐ சர்வேலன்ஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கேமராவில் இருக்குது, இது இருக்குது. அந்த தம்பி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் செக்யூரிட்டியாக இருந்தவர். அவர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கிடையாது. அவர் வாங்கியிருக்காரு. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வக்கீல் வண்டுமுருகன், உங்களுக்கு தெரியாத சட்டமுற்று முல்லை மாதிரி தான். ஸோ ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு ஆட்டோவில் கஸ்டமரை ஷேர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறாரு. ஒய்ஃபுக்கு குடலில் ஏதோ ப்ராப்ளம். அப்போ வண்டியை கீழே விட்டு ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி கல் எடுத்து அவன் மண்டையை உடைச்சிடுறாரு. திடீர்னு பார்த்தா நாங்கன்னா வெளியே நிற்கிறோம், வெளியே அரண்டடிச்சு ஓடி வராங்க. அவங்க ஆட்டோக்காரங்க எல்லாம் கூடிட்டாங்க. இப்போ போலீஸ் விட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த மண்டையை உடைச்ச ஆள் மேலே அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. யார்? அடி வாங்கினவன் மேலே. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போயிட்டாங்க. இது இமோஷ்னல் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். இது எங்கள் வீட்லேயும் நடக்கும், எல்லார் வீட்லேயும் நடக்கும், ரைட்டுங்களா. இதே 3வது கேஸ் சொல்கிறேன் கேளுங்க. பெரியார் நிலையம், மதுரை பெரியார் நிலையத்தில் இதே மாதிரி ஒரு அம்மா வீல் சேரோடு நிற்கிது. இந்த நிலையில் தாயை வச்சு அந்த பொண்ணு சொல்லுது. அங்கே பொண்ணுக்கு கால் இல்லை. அந்த எல்லாருமே வேடிக்கை பார்க்குறான். பிஆர்சி டிரைவர், பொதுமக்கள், பிஆர்சி கண்டக்டர், பொதுமக்கள், நான், பொதுமக்கள், எல்லாருமே பொதுமக்கள் தான் பெரிய ரவுடி. ரவுடின்னு ஒருத்தன் தனியாக இல்லை. அவன் தொழில் செய்ய போகிறான். அந்த தொழிலை இல்லீகலாக செய்கிறவன் தான் ரவுடி. அப்போ யாருமே வண்டியில் ஏற்றலை. ஒரு வண்டியை நிப்பாட்டி ஏற்றுறேன், அண்ணே வீடியோ எடுங்கண்ணே, யூடியூப்பில் போடுவோம் அப்படின்றாங்க. இப்போ வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு பிரபலமாகி அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருமா? இதில் போலீஸ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரைட்டுங்களா. நானே நடுராத்திரி ஒரு காட்டுக்குள்ளே போய் இறங்கும்போது ஒரு செக் போஸ்ட்டில் இருக்க போலீஸ் தான் என் வண்டி ஏற்றி ஒழுங்காக அனுப்பிச்சார். ஒரு இடத்துல அடி வாங்கும்போது கூட ஒரு 50-60 பேர் 100 பேர்கிட்ட அடிக்கும்போது கூட காப்பாற்றினது போலீஸ் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குனீங்கன்னா என்ன எதில் போய் முடியும்னு தெரியல. இதில் நிறைய கெட்ட கமெண்ட்ஸ் வரும். நீ இவன் அவன்ட்டு, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ரைட்டா. இப்போ எனக்கு பிரச்சனைனா கூட நான் லாவை தான் நம்புகிறேன். எனக்கு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் ஒரு இடத்துல கிடைக்கும், அதனால் அங்கே போகிறேன். ஸோ இதில் சோழர் சூளுரையில் இது விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற அந்த 3வது கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு
வீல் சேருக்கு காசு வாங்கியிருக்காங்க, கையை விட்டு அங்கேயே நடந்திருக்கு, பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது கேஸ் பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆட்டோவில் வராங்க, ட்ரங்க் யார்டு யார், ஆட்டோ ஓட்டினவர், அவர் மண்டை உடஞ்சிருந்தாலும் போலீஸ் அவங்க மேலே தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணது ஃபஸ்ட்டு, ரைட்டுங்களா? ஏன்னா அடிப்படையான பிரச்சனை தண்ணி அடித்தது தான். அப்புறம் மூணாவது பிரச்சனை, இதற்கு மூணுக்குமே ஒருத்தர் தீர்வு சொல்ல முடியுமானா ஏஐட்ட கேட்போம். இப்போ இந்த இதில் வந்து நான் கேட்குறேன். அடுத்து முக்கியமாக இருக்கிற விஷயம், 3 பிரச்சனையுமே நான் அதுக்கு ஃபீடு கொடுக்குறேன், அது என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இவ்வளவு பேர் போடுறீங்கல்ல, என்கிட்ட பேசாதீங்க, இதை நீங்கள் ChatGPTயில் போய் கொடுங்க, கொடுத்து அது சொல்கிற பதிலை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு எனக்கு அப்புறமா கண்ணியமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், திட்டாதீங்க, தயவுசெய்து திட்டாதீங்க, சரியா? இப்போ இந்த 3 விஷயங்களையும் சொல்லும்போது 3 விஷயத்துலேயே ஒரு முக்கியமான ஆட்கள் இருந்திருக்காங்க. இதை 3ஐயுமே கம்பேர் பண்ணி எனக்கு பதில் சொல்லு. எனக்கு சட்டம் தெரியாது, ரைட்டுங்களா? எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இதில் வந்து பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதோ போலீஸ் அதை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, அந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒருத்தன் கெட்டவனாக இருக்கான் போடான்ருவாங்க, அப்போ அவன் A1, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போடான்வாங்க, அப்படியே அவன் பல நிலைகளுக்கு போயிடுவான். இல்லைன்னா இந்த மாதிரி ரிமாண்ட் இந்த மாதிரி காலகட்டத்தில் அவன் மாட்டிக்கிறான், ரைட்டா? 3 விஷயங்கள் இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் தெரியும் சட்டம், அவ்வளோதுக்கு மேலே தெரியாது, ரைட்டா? சட்டம் தெரியாதனால நான் உயிர் வாழக்கூடாதுன்னா கிடையாது, ரைட்டா? இப்போ இதை ஏஐட்ட கேட்போம், மூணு விஷயத்தையும் அதுகிட்ட கேட்போம். ChatGPTக்கு போங்க, ரைட்டா? இப்போ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு இந்தியன் பீனல் லாவை வந்து எனக்கு எடுத்து இது பண்ணு அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ ரன் டீப் சர்ச், 15 நிமிஷத்துக்கு எனக்கு டீப் சர்ச் பண்ணும். லாங் திங்கிங் இது எனக்கு தேவையில்லை, நான் 15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ண முடியாது, அதனால் லாங் திங்கிங் போடுறேன். லாங் திங்கிங் போய் இங்கே பாருப்பா, வாய்ஸ் கமாண்ட் போட்டுரும், ஓகேவா? ஹலோ, வாய்ஸ் கமாண்ட் இருக்கா இல்லையா? there is a case, okay, I will give you 3 cases, 3 கேஸ் தரேன், ரைட்டா? 1, ரைட்டா? 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, a person drunk auto driver, ஓகேவா, is driving and is driving auto and 2 patient, 2 hospital are passengers, சரியா? passengers, and what happens, the passenger get irritated because of the driver rude reply and driving harsh on Indian road and the 2 passengers, என்ன 2 passengers, husband and wife who is ill and some operation she is up to, and suddenly the husband gets angry, the situation escalates, the husband attacks and breaks the auto driver head and
he is injured, and police and couples escape since hurry up to operation right? Operation and people watch and two traffic policemen come there, and they first sue, put fine to auto driver, and the auto driver tells his contacts that he is familiar with the higher officer. He is familiar with higher higher officers, right? Officers, but he gets the fine. இதை ஏஐயில் ஒரு படமாகவே நான் ரிலீஸ் பண்ணுறேன். And next, a man who tries to get bribe in temple, I guess, who belongs to an private security agency, is given a false complaint, and subjected to police brutality. False complaint and subjected to police brutality. Subjected to police brutality, and he is custodial, and his death occurs. And the true situation is an woman with her mom, elderly is bribing partially of 100 rupees, right? 100 rupees to him, but she with her higher official contact arrest with some policemen, and he is dead. Name is Ajit. Refer current events. சரியா? But third, what I tell you is an young woman, physically challenged, and her mother, old lady, is on Periyar bus stand, Madurai. Periyar bus stand,
Madurai, right? Madurai, and nobody stops for her. Nobody stops Bus, knowing her inability, knowing she is she is physically challenged, physically challenged. Uh, okay, both mother and daughter are waiting for bus, waiting for bus. I involved, and the problem was driver was in hurry. Driver was in hurry or ignore பண்ணியிருக்காரு, ரைட்டா? ignore and not stopped. உத்தங்குடி, மதுரை உத்தங்குடி, not stopped. Okay, but the old woman and the girl told me to take a video, told me to take a video to send it to CM, send it to CM or any higher officials, any higher officials. Okay, but I said this is an government servant duty, servant and duty. So I complained to PRC depot. I complained to PRC depot. He was strict and he took action. He was strict and said this will not happen again. Said this will not happen again. And I said, give me the trip sheet so it can be published in the social media on bus timing it could help everybody, it could help everyone. But he said not possible dear. So I said okay, right, in above 3 cases tell who's wrong and punishable and to whom I should take this complaint comparatively and in table form, right? In table form, if table form, in table form and give the BNC law. ஓகேவா? அது போடட்டும்.
இப்போ இந்த கமெண்ட்டை வந்து நான் கீழே கொடுக்குறேன், அது திங்க் பண்ணுது, சம்மரைசேஷன், கேஸ் சம்மரைசேஷன் பண்ணுது, ட்ரங்க் ஆட்டோ டிரைவர் அது எல்லாத்தையும் பார்க்குது, கிளாரிஃபைங் த லீகல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்க்குது. த ட்ரங்க் ஆட்டோ டிரைவர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரேஷ் டிரைவிங் த்ரெட்டனிங் ஹஸ்பண்ட் வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். ரைட்டா, இதெல்லாம் இந்த ஐபிசி செக்ஷன் பி இதில் வரும். ரைட்டுங்களா, எம்எல்ஆர் இதெல்லாம் வரும். ஸோ செக்யூரிட்டி ஏஜென்சி மேன் அஜித், போலீஸ் ப்ளஸ் போலீஸ் ப்ளூரிட்டாலிட்டி இருக்குது. அஜித் ப்ரைவேட் செக்யூரிட்டி டிமாண்டிங் அ பிரைப், ஓகேவா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ராங்ஃபுல்லி, இது ஓகேவா. ரைட், இதில் என்ன இருக்குது, ஆக்சுவலி பிரைப் வாஸ் கிவன், பிரைபு கொடுத்துட்டாங்க, வாஸ் கிவன் லோ அண்ட் woman had her influence, அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டா, இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஷீ மேட் an custodial arrest to undertake brutality. And now I am asking you why, if Ajit had an theft jewels, she said, and why police did not check contacts, his bank statement and his bank statement and what அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், and nearby pawn shop. So their side also mistake. ஓகேவா. ஸோ give me a conclusion. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு கதையாக நான் உங்களுக்கு ஒரு கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேன். ஓகே, இப்போ இது போட்டிருக்க அந்த இமோஜியில் போட்டிருக்கிறது எல்லாமே இப்படி வருது. ரைட்டா, இது என்னோட சேட்டில் இருக்கும், இந்த சேட்டில் இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி. ஓகேவா, இது இப்படியே இருக்கட்டும். கிரைம் ஃபெயிலியர் ரேஷ் இது, அதாவது அறம்னா என்னன்னா அது ஒரு ரா மெட்டீரியல். ரைட்டுங்களா, சட்டன்றது ஒரு மாடல், அது வந்து மாடல் கூட ஏன்னா அது லாஜிக்கை யூஸ் பண்ணுது. ரைட்டுங்களா, அதனால தான் சட்டம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரைட்டுங்களா, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல, அதை விட கஷ்டம் லா படிக்கிறது. ரைட்டுங்களா, ஏன்னா அதில் வந்து பயங்கரமான லாஜிக் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, ஒரு போலீஸ் அதிகாரி அதிகமான படிப்பு இருக்குதோ இல்லையோ, மேலதிகாரியோட பேச்சை கேட்டாகணும். ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. ரைட்டா, இப்போ அங்கே பிரச்சனை வருது. ஒரு நல்லா படித்தவங்க ஒரு கீழ்நிலையில் இருக்க ஆஃபீஸர்ஸை கட்டுப்படுத்தும் போது அதுக்கு ஒரு கரெக்டான பக்குவம் வேணும். ரைட்டா, 4வது, இப்போ இந்த ஏஐ வந்து இந்த கிரைம் சீனை வந்து ரெக்ரியேட் பண்ணிட்டு இந்த 3 கேசஸ்லையுமே அது எப்படி எனக்கு பதில் சொல்லுதுன்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் செஞ்சது குழப்பமாக இருந்துச்சு, அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற ரேஷ் டிரைவிங்கில் தான் அந்த ஹஸ்பண்ட் கடுப்பாகி மண்டையை உடச்சிருக்கு. அதனால தான் பொண்டாட்டினா நான் எவனையுமே கூட வச்சுக்கிறதில்ல, எவனோ ஒருத்தனுக்காண்டி சண்டைக்கு போய் தெருவில் தான் நிற்கணும். ரைட்டா, அதனால் பொங்கக்கூடாது, நம்ம ரொம்ப பொங்கணும்னாலே பிரச்சனை. ஸோ ஒரு சட்டம் தெரியாத நபர் இது எப்படி அணுகிறது, இது ஏஐ காம்புடேஷனல் எத்திக்ஸ். நான் சொல்கிற மாதிரி அறம்ன்ற விஷயம் வந்து ஒரு ரா மெட்டீரியல். ரைட்டுங்களா, இப்போ எப்படி அம்பேத்கர் வந்து அந்த சட்டத்தை எழுதுறாருன்னா, ஒரு விஷயம் கொடுமை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, அந்த கொடுமையை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் மாடலை கண்டுபிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த காம்புடேஷனல் எத்திக்ஸில் இந்த 3 கேசஸையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த 3 கேசஸ்லேயும் 3 விஷயங்கள் இருக்குது. ஏஐட்ட கேட்டிருக்கோம், இதில் யார் மேலே தப்புன்றதை ஏஐ சொல்லும். இதே மாதிரி போலீஸை ரொம்ப கட்டுப்படுத்தணும், இது அரசியல், இவங்க பண்ணுறது எல்லாமே பாலிடிக்ஸ். கட்டுப்படுத்தணும்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் வராது.
சுச்சுவேஷனுக்கு வராது. இவ்வளோ பயம் உறுத்துனாங்கன்னா அவங்களுக்கும் பயம் வந்துடும், ஏன்னா அவனும் மனுஷன்தான், ரைட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு 2 சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருந்துச்சு. ஒரு மாப் அட்டாக் நடக்கும்போது, ஒரு பெரிய கூட்டமே என்னை தாக்கும்போது காப்பாற்றிருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் பஸ்ஸில் இறங்கி ஆள் இல்லாதப்போ காப்பாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 3 வகையான விஷயங்கள். வேலியே பயிரை மேயாது, அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை ஏஐ மூலியமாக ஆராய்வோம். எனக்கு ஒன்றும் சட்டம் தெரியாது. வக்கீல் வண்டு முருகன்.